கள்வனின் காதலி. அத்தியாயம் 39. திருப்பதி யாத்திரை. திருப்பதியிலுள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமானுக்கு உலகத்திலே நாம் எங்கும் கேட்டறியாத ஓர் அபூர்வமான சபலம் இருந்து வருகிறது. தம்மிடம் வரும் பக்தர்களின் தலையை மொட்டையடித்து பார்ப்பதில் அவருக்கு ஒரு திருப்தி. வேறே எங்கேயாவது மொட்டையடித்து கொண்டு வந்தால் பிரயோஜனமில்லை. அவருடைய சந்நிதியிலேயே மொட்டையடித்து கொண்டு தலைமையரையும் அவ்விடமே தான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். சாதாரணமாய் குழந்தைகளை அப்படி பார்ப்பதிலேதான் அவருக்கு அத்தியந்த ஆசை. ஆனால் சில சமயம் மீசை முளைத்த தலை நரைத்த பெரியவர்களும் கூட அங்கே போனதும் கடவுளுக்கு நாம் குழந்தைகள் தானே என்ற எண்ணத்திலே தலையை மொட்டையடித்து கொண்டு விடுகிறார்கள். சாமியாவது பூதமாவது, அப்படி ஒரு சாமி இருந்தால் அவர் தான் என்னை வணங்கட்டுமே, நான் ஏன் அவரை வணங்க வேண்டும் என்று பேசும் பகுத்தறிவு பெரியவர்கள் கூட திருப்பதிக்கு போனதும் பகுத்தறிவெல்லாம் பறந்து போக தலையை மழுங்கச் சிரைத்து கொண்டு விடுகிறார்கள். கூந்தல் வளரும் தைலங்கள் தடவி அருமையாக வளர்த்த அழகபாரத்தை எத்தனையோ ஸ்திரீகள் அங்கே பறிகொடுத்து விட்டு வருகிறார்கள். அந்த வருஷம் கல்யாணியின் தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளைக்கு குடும்பத்துடனே திருப்பதி போய் வர வேணுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. தலை மொட்டையடிப்பதற்கு அவருடைய இளைய தாரத்தின் குழந்தைகள் ஏராளமாய் இருந்தார்கள். வெங்கடேச பெருமாளுக்கு குடும்பத்திலே வேண்டுதலும் இருந்தது. கல்யாணி அவ்வளவு பெரிய சொத்துக்காரியா இருக்கும்போது செலவுக்கு பணத்துக்குத்தான் என்ன குறைவு? திருப்பதிக்கு போய் வந்து விமரிசையாக கம்பர் சேர்வை நடத்தி கூத்து வைக்க வேணுமென்றும் அவர் முடிவு செய்திருந்தார். கல்யாணியிடம் இதை பிரஸ்தாபித்தபோது அவள் ஆவலுடன் தானும் வருவதாக தெரிவித்தாள். கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து 3 மாதம் ஆயிற்று. ஆரம்பத்தில் முத்தையனைச் சந்தித்து பேசியதன் பயனாக அவளுடைய உள்ளத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டிருந்தது. நாளாக ஆக அந்த அமைதி குன்றி பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. முத்தையன் ஏன் இன்னும் வரவில்லை? அவன் எங்கே போனான்? என்ன செய்கிறான் என்று அவள் உள்ளம் ஒவ்வொரு கணமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவனை பார்க்க வேணுமென்ற தாபத்தினால் அவளுடைய தாபம் மிதமின்றி போகாத வண்ணம் ஒருவாறு ஆறுதல் அளித்து வந்தது அந்த நதிக்கரை பிரதேசந்தான். இந்த 2-3 மாத காலமாக கல்யாணி பழையபடி கொள்ளிடக்கரை வனதேவதையாக விளங்கினாள். தினந்தவரினாலும் அவள் நதிக்கு குளிக்கப் போவது தவறுவதில்லை. அப்படி போகிறவள் திரும்பி வீட்டுக்கு வர அவசரப்படுவதுமில்லை. நெடுநேரம் காடுகளில் சுற்றி கொண்டிருப்பாள். அவள் கன்னி பருவத்தில் பழம் பறித்து தின்ற நாவல் மரம், இலந்தை மரம் இருக்குமிடமெல்லாம் இப்போதும் தேடிச் செல்வாள். கிளைகளை உலுக்குவாள். உதிர்ந்த பழங்களை ஓடி ஓடி பொறுக்கிச் சேர்ப்பாள். அப்போது முத்தையனுடைய ஞாபகம் வந்துவிடும். அப்படியே தரையில் உட்கார்ந்து பகற்கனவில் ஆழ்ந்து விடுவாள். ஐயோ, தன்னை மட்டும் முத்தையனுக்கு கட்டி கொடுத்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்த மயமாக இருந்திருக்கும்.